கிறிஸ்துவை மிகவும் பிரியமானவர்களே, 6/11/2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு உங்களுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக இவரை நிறுத்துகிறேன். தகப்பனே, தேவனுடைய மகிமையின் பிரசனம் இறங்குவதாக, வெற்றியின் ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் நீர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய கிருபை இவர் மீது ஆளுகை செய்யட்டும். தகப்பனே, இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் பாதுகாப்பும் நன்மையும் விடுதலையும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அப்பா, உம்முடைய கிருபையினாலே அப்பா சகலத்திலுமே ஜெயிக்கக்கூடிய பிள்ளையா இவரை மாற்றும்படி ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய ஆனந்த தைலத்தினால் இவரை அபிஷேகம் செய்து வழி நடத்துங்க. தகப்பனே, போக்கிலும் மரத்திலும் எல்லா இடங்களிலும் பாதுகாப்பு வெற்றி உண்டாகட்டும். நேசக்கரம் ஆளுகை செய்யட்டும். தகப்பனே, சங்கீதம் 37:39 படி நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா ரட்சிப்பின் அனுபவத்திலே இவரை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். உம்மாலே சகல காரியமும் இவர் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காய் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 6/11/2020 இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கும்படியா என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்த தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. தேசத்தின் மீது நன்மையான இவைகளை நீர் கட்டளையிடுவீராக. உம்முடைய கிருபை உம்முடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றட்டமப்பா. கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறும்படி செய்யுங்கப்பா. என் தேவனுடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க. உம்முடைய கிருபையின் அபிஷேகம் தேசத்தின் மீது இருந்து செயல்படட்டும். தகப்பனே, செயல்படட்டும் அப்பா. ஆண்டவரே, ஜனத்தை விடுதலையாக்குங்கப்பா. தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படி ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் வென்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.